உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன உங்களுக்கு பிடிக்குமா மாமா? ரொம்ப பிடிக்கும் மாமா. நீ என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டல மாமா, அது போதும் மாமா. எப்படியாவது நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். என்ன கார் நெட்டு இங்க கிடக்குது? யாரோடதான் இருக்கும்? ஒருவேளை அருள் மாமா காரோட நெட்டா இருக்குமோ? ஐயோ, மாமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது காரை நிறுத்தணும். போன் பண்ணுவோம். நம்ம பேசிட்டு இருக்க போறதே கொஞ்ச நேரம் தான். அதுல போன் அட்டென்ட் பண்ணி போன்ல யார்கிட்டயாவது பேசி நம்ம இருக்கிற பாதி நேரத்தை கழிச்சிராத. பாருடா, நேத்து வரைக்கும் மேடம் என் மேல இருக்கிற கோவத்துல போனே எடுக்கல. இப்ப நான் போன் எடுத்தா கோவப்படுறாங்க. கோவப்படுற மாதிரி நீ நடந்துகிட்டதுனாலதான் நான் போன் எடுக்கல. ஆ, அதுக்கப்புறம் 1000 மன்னிப்பு நீ கேட்டதுனாலதான் நான் மன்னிச்சு உன்னோட போனை எடுத்தேன். நீ இப்போ என்ன சொல்ல வர? அதுக்காக பழி வாங்குற மாதிரி நான் இப்போ உன் கூட இருக்கும் போதே நீ போனை எடுத்து வேற யார்கிட்டயாவது பேசுவேன்னு சொல்ல வரியா? ஏய், ஐயோ, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. அப்போ யார்கிட்ட இருந்து போன் வந்தாலும் நீ இப்போ எடுக்க கூடாது. ஏன்னா நான் உன்னை பாக்குறதுக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். ஓகே ஓகே, நான் போன் எடுக்கவே இல்ல. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் போன் சைலண்ட்ல போடுறேன், ஓகேவா? அது நல்ல புள்ள அப்படிதான் இருக்கணும். குட் பாய். மாமா போனை எடுக்க மாட்டேது. இப்ப என்ன பண்றது? இந்த ரோடு எங்க போகும்? குறுக்கு வழியில போய் தடுத்துடலாம். எங்க அம்மா அத்தைய பத்தி தப்பா பேசினதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். மாமா, மாமா நில்லுங்க. மாமா, 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 ஐயோ மாமா. நீ என் பேச்ச கேட்டு இன்டர்வியூக்கு போகாம இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ இருக்கும்போதே நீ வீட்ல இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீ மட்டும் பூ வைக்கிறதுக்கு வராம இன்டர்வியூக்கு போயிருந்தன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுமா?
ஷோ ஏய் ஏய் வானதி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? வானதி, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்ல ஒண்ணும் ஆகல. அம்மா, எதுக்கு இப்படி கார் முன்னாடி வந்து நின்ன? நீ எப்படி வந்தீங்க? உங்க உங்க கார் சக்கரத்துல இருந்து நெட்டு கண்டு விழுந்துருச்சு மாமா. குடு வானதி. வானதி, எப்படி இந்த மாதிரி போல்ட் எல்லாம் கழண்டு விழுந்ததுன்னே தெரியல. இப்படி ஆக சான்ஸே இல்ல. வானதி, ரொம்ப தேங்க்ஸ் வானதி. உன்னாலதான் இப்ப நாங்க தப்பிச்சோம். நாங்க போயிட்டு இருந்த வேகத்துல வீல் மட்டும் கழண்டு இருந்தா கண்டிப்பா பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் வானதி. வானதி, ஏய் வாங்க பக்கம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.